السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات، فمن فرل فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا تمنى أحدكم فلينظر ما يتمنى، فإنه لا يدري ما يكتب له من أمنيته، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் பயணம் தொடங்கிவிட்டது. குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி இப்படி சொல்லுகின்றான்: அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத். ஹஜ் என்பது அந்த குறிப்பிட்ட மாதங்களாக இருக்கிறது. ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ, ஹஜ் புறப்படுவதற்கு தயாராகி கொண்டாரோ, கடமையாக்கி கொண்டாரோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால, அவர் தேவையற்ற வீணான பாவமான பேச்சுக்களை பேச வேண்டாம், தர்க்கத்திலே வாதத்திலே ஈடுபட வேண்டாம். யார் இஹ்ராம் கட்டிவிட்டார்களோ அதற்கு பிறகு அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டாம் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருக்குர்ஆன் ஹஜ்ஜினுடைய காலமாக சொல்லக்கூடிய மாதங்கள் ஷவ்வாலிலிருந்து ஆரம்பித்து ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், பிறை, அந்த 10 நாட்கள். இந்த புனிதமான மாதங்களுடைய பட்டியலில் இந்த மாதங்களும் கணக்கிடப்படுகிறது. குறிப்பாக ரமலானுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறப்பான மாதம் என்று பார்க்கும் பொழுது துல்ஹஜ்ஜுடைய அந்த மாதம், துல்காதாவுடைய மாதம், அதற்கு முந்திருக்கக்கூடிய ஷவ்வாலுடைய மாதம். இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ் என்பது அந்த குறிப்பிட்ட மாதங்கள். அந்த பன்மையாக சொல்லப்பட்டதின் காரணம் இந்த 3 மாதங்களையும் குறிக்கிறது. ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், 3ஐயும் குறிக்கிறது என்பதாக இதற்கு விரிவுரை தரக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹஜ் என்பது, ஹஜ்ஜுடைய கடமை, அதனுடைய கீரிகைகள், செயல்பாடுகள், அமல் என்று பார்க்கும் பொழுது துல்ஹஜ், பிறை 8லிருந்து 12 வரை தான். ஹஜ்ஜினாலே அந்த 5 நாட்கள் தான். அதற்கு முன்பாக நம்முடைய பயண ஏற்பாடுகள்,
அங்கே போய் தங்குவது, ஜியாரத்து செய்வது, உம்ரா செய்வது, இதுவெல்லாம் நம்முடைய பழக்கத்திலே உள்ள விஷயம். ஹஜ்ஜி என்று வரும்பொழுது அந்த 5 நாட்கள் துல்ஹஜ் பிறை 8 12 வரை, அதாவது ஈதுல் ஃபித்ர் பெருநாளிலிருந்து, அதாவது ரம்ஜான் பெருநாளிலிருந்து ஹஜ்ஜு பெருநாளுக்கு முதல் நாள் வரை நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், எஹ்ராம் கட்டிக்கிறலாம். அதாவது சவ்வால் பிறை 1 நம்ம என்ன செய்யலாம், எஹ்ராம் கட்டிக்கலாம். இருந்தாலும் சவ்வால் மாதத்திலிருந்து கட்டிக்கிறலாம் என்ற அனுமதி நமக்கு இருந்தாலும் கூட, ஒரு காலத்தில் போக்குவரத்து வசதிகள், அந்த நேரத்தில் நமக்கு சரியான அந்த மீகாத் எந்த இடத்துல கட்டணுமோ, ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு மீகாத்துன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தான் எஹ்ராம் கட்டணும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் முன்புந்த காலகட்டத்தில் சில சிரமங்கள் இருந்ததுனால முன்னாடியே அந்த எஹ்ராம் கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தது. தற்போது போக்குவரத்து வசதிகள் இலகுவாக இருப்பதின் காரணமாக துல்காதா மாதத்தின் தொடக்கத்திலிருந்து ஹஜ்ஜினுடைய அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகள் ஆரம்பமாகிறது. ஏன்னா இப்போ நீண்ட கால அவகாசம் நமக்கு தேவையில்லை. நம்ம போகிறது விமானத்தில் போக போகிறோம், இங்கேருந்து போக போகிறது ரயிலோ அல்லது பஸ்ஸுலேயே போக போகிறோம். அங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம கிளம்ப போகிறது ஃப்ளைட் மூலமாக போக போகிறோம். ஒரு நீண்ட நாட்கள் எடுக்க போகிறது இல்லை. நம்ம ஊரில் இருந்து மக்காவை அடைகிறதுக்கு ஒரு நீண்ட காலம், ஒரு 10 நாள், ஒரு மாதம் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. ஆகையினால் ஹஜ்ஜுடைய காரியங்கள் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் துல்காதாவுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லது துல்காவுடைய பாதியிலிருந்து தான் இந்த வேலைகள் எல்லாம் என்ன செய்யுது, பயணத்தினுடைய புறப்பாடுகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. ஆனால் முன்பு ஒரு காலத்தில் 6 மாதங்களுக்கு முன்பாகவே என்ன செஞ்சிருவாங்க, ஹஜ்ஜுக்கு கிளம்பிடுவாங்க. ரமலான் முடிஞ்ச உடனே ஹஜ்ஜுக்கு கிளம்பிடுவாங்க. இதுவெல்லாம் முன்றைய காலத்துடைய நடைமுறையாக இருந்தது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய இந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜு செய்வது என்பது மிகவும் இலகுவானதாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். குறிப்பாக பயண ஏற்பாடுகள், பொருளாதார வசதி இருக்குமேயானால் எவ்வளவு தூரம் வசதிகளை செய்து கொண்டு நல்ல முறையில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அத்தனை வசதிகளும் இன்று இருக்கிறது. இருந்தாலும் சிரமங்கள் இருக்கும். ஆனால் முந்தைய காலத்தை கவனித்து பார்க்கும் பொழுது பொருளாதாரம் நிறைவாக நம்ம செலவு செய்யும் பொழுது நிறைவான வசதிகளும் நமக்கு கிடைக்கிறது. இறுதி கடமை ஹஜ். பொதுவாக நம்முடைய மார்க்கத்தில் கடமை மொத்தம் 5 கடமை: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத். கடைசி கடமையாக நம்ம ஹஜ்ஜை சொல்கிறோம். கடைசி கடமை என்பது நம்முடைய மௌத்துக்கு முன்னாடி, கடைசி வயசானதற்கு பிறகு, கடைசி நேரத்தில் முடிக்கக்கூடிய கடமை அல்ல. இறுதி கடமை என்பது தொழுதாச்சு, நோன்பு வச்சிருவோம், அடுத்து நமக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் உடல் ஆரோக்கியமும் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகிவிட்டால் அதுதான் அந்த நேரத்திலிருந்து அந்த கடமை என்ன செஞ்சிடும், ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம், இறுதி கடமையில கடைசியில் போயிருக்கலாம்னு நினைக்கிறோம். யாருக்கு ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சோ தயவு செய்து விரைவாக என்ன செஞ்சிருங்க, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி விடுங்க. ஹஜ்ஜுடைய கடமை வந்ததற்கு பிறகு தாமதிக்காதீர்கள். ஹஜ்ஜுடைய கடமை நமக்கு இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு நேரத்தில் அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் அதற்குரிய அந்த கடமையான விஷயங்கள் நம்ம இடத்துல அப்படி இருந்து விடும். வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. குறிப்பாக வசதி, பொருளாதார வசதி, உடல் ரீதியான வசதி 2 இருந்தால் ஹஜ்ஜு கடமை. ஒருத்தருக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கிறது, அவர்னால் இங்கேருந்து போய் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு முடியாது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அதாவது உடல்நிலை சரியில்லாமன்னா அன்றாட வாழ்க்கை நமக்கு தெரியும். நல்லபடியாக வெளியில் போவார், வெளியூர் போவார், பயணம் போவார். ஆனால் மற்ற சில சின்ன பிரச்சனைகள் அது கட்டுப்படாது. ஓரளவுக்கு நம்ம போயிட்டு திரும்பிடலாம் அப்படிங்கிற அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, பொருளாதார வசதி இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையை அவர் தள்ளி போட்டு ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போய்விட்டால், கடைசியில் ஹஜ்ஜை செய்யாமல் அவர் மரணித்து விட்டால் பிறகு அதனுடைய கடமை அப்படியே நின்று விடும். ஆகையினால் ஹஜ்ஜுடைய காலங்கள் நம்ம வந்தபோது நாம் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டதா அப்படிங்கிறது நம்ம முதல்ல யோசிக்கணும். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருக்குது, நமக்கு ஹஜ்ஜு கடமையாயிருச்சான்னு பார்த்துட்டு, ஹஜ்ஜு கடமையாயிருச்சு அப்படின்னா அதை தாமதிக்காமல் செய்து கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். எத்தனையோ பேர் என்ன சொல்கிறாங்க,
வயசான காலத்தில் போயிட்டு வந்ததுக்கு பிறகு ரொம்ப சிரமமாக இருந்தது, கொஞ்சம் சின்ன வயசுலேயே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா சொல்லுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால் யாரும் இப்படி நினச்சிட வேணாம். ஹஜ்ஜு கடமையின இறுதி கடமை, அது கடைசியாக உடம்பெல்லாம் தளர்வானதற்கு பிறகு, மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சுகர் பேஷண்ட் ஆனதற்கு பிறகு, ப்ரெஷர் மாத்திரை போடக்கூடிய சூழ்நிலையில் அப்போ தான் போகணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் முன்னாடியே போகிறது தான் அங்கே அமல் செய்வதற்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஹஜ்ஜை யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறான். உம்ராவை யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குகிறான். எத்தனையோ விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் ஆசைப்படுகிறோம். சிறு பிராயத்திலே நாம் தந்தையிடத்திலே தாயிடத்திலே ஒரு சின்ன குழந்தை ஆசைப்படும், எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடு அப்படின்னு. அதிலிருந்து நம்முடைய ஆசை ஆரம்பிக்கிறது. எத்தனையோ ஆசைகளை நாம் சொல்லி வாங்கிக் கொள்கிறோம், அதை நிறைவேற்றிக் கொள்கிறோம், அதற்காக வேண்டி உழைக்கிறோம். மார்க்க ரீதியாக தவறல்ல. மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆசைப்படணும். ஆசைப்படுறத அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த ஆசை ஹலாலான ஆசையாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஹஜ்ஜு போகணும்னு நம்ம ஆசைப்படணும். ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த நிய்யத்துக்காக வேண்டி நற்கூலியை வழங்குகிறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரியான ஹலாலான ஆசைகள் இருந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்துங்க. அது பெருமை அல்ல. நான் ஹஜ்ஜு போகணும்னு ஆசையாக இருக்குது, உம்ரா செய்யணும்னு ஆசையாக இருக்குது, வெளிப்படுத்துங்க. அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுவான், இன்னஹும் கானு இஸாரிஊன ஃபில் கைராத். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஜக்கரியா நபியுடைய குடும்பத்தினர் எப்படிப்பட்டவங்கன்னா, நன்மை செய்யறதுல ஆசையும் ஆர்வமும் உடையவர்களாக இருப்பார்கள். போட்டி போட்டுக்கொண்டு விரையக்கூடியவர்களாக இருப்பாங்க. உலகத்துடைய காரியங்கள் நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறது, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. பணம் சம்பாதிப்பது, நல்ல வேலை கிடைப்பது, நல்ல இடத்துல இடம் வாங்குவது, நல்ல வீடு கட்டுவது, இளைஞர்கள் நல்ல பெண்ணை திருமணம் முடிப்பது, நல்ல சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆசைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆசைப்படும் பொழுது அந்த ஆசை ஹலாலான ஆசையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்ம முதல்ல உதவி தேடணும். அதனால தான் ஜக்கரியா நபியுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் ஆர்வமாக இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆசைப்படு, அதை வெளிப்படுத்து. ஆசை அப்படியே மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிறது இல்லை, வெளிப்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இதா தமன்னா அஹதுக்கும், உங்களில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறார், ஃபல் யன்துர் மா யதமன்னா, அந்த விஷயத்தை சிந்தித்து கொள்ளட்டும். அப்படி சிந்திச்சு அந்த ஆசையை பிறர்கிட்ட சொல்றாரு, வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ஆசைக்கும் சில நற்கூலியை வைத்திருக்கிறான். ஹலாலான ஆசைகள், ஹஜ்ஜுக்கு, குறிப்பாக ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், எனக்கு ஹஜ்ஜுக்கு போகணும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காலங்கள்ல அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. உம்ராவுக்கு போகணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. கொஞ்சம் காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சிருவான், உம்ராவுக்கு ஏற்பாடு செஞ்சிருவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதான் சொல்லி காட்டுது. உங்களில் ஒரு ஆசைப்பட்டால் அந்த ஆசைப்படுறதை கொஞ்சம் எல்லாம் சிந்திச்சு வெளிப்படுத்தட்டும், அதற்கும் கூலி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் அதிகமாக ஆசைப்படுங்கள், ஏனெனில் அவர் தன் ஆசைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்கப் போவது யாரிடத்தில் தெரியுமா? தன்னுடைய ரப்பிடத்தில், தன்னை படைத்த ரப்பிடத்தில் தான் அவர் கேட்க போறார். அதனால நல்ல விஷயங்களுக்கு, அமல் செய்வதற்கு, ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்வதற்கு நம்ம நிறைய ஆசைப்படலாம். நல்லா ஹஜ்ஜு செய்யணும், நிறைய உம்ரா செய்யணும். ஏன்னா அந்த ஆசை யார்கிட்ட நம்ம கேட்க போறோம் அப்படின்னா அல்லாஹ்விடத்துல தான் நம்ம கேட்க போறோம். ஆசை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, ரப்பு என்ன செய்வான், நிறைவேற்றி கொடுப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துவா இருக்குது குர்ஆன்ல. சுலைமான் நபி பெரிய ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி ஆசையை நம்ம இப்ப சொன்னா கூட என்ன செஞ்சிடும், நமக்கெல்லாம் சரியான பெருமை பிடிச்ச ஆளா இருப்பான் போல தெரியுது அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறோம், சொல்லிடுவோம். அப்படி ஒரு பெரிய ஆசை சுலைமான் நபி பட்டாங்க. அந்த ஆசையை
அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா? கால ரப்பியக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் யம்பஇ லி அஹதின். யா அல்லாஹ் எனக்கு ஒரு அரசாட்சியை கொடு, எனக்கு ஒரு அரசாட்சியை கொடு. அந்த அரசாட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மிம்பாது எனக்கு பிறகு யாருக்கும் அப்படி ஒரு அரசாட்சியை கொடுத்துடக்கூடாது. ஒன்று இருக்குது, என்னை அரசனாக்கி விடுன்னு கேட்கறது, இந்த உலகத்துக்கே அரசனாக்கு, இந்த பகுதிக்கு என்ன செய்ய அரசராக்கு, மன்னராக்குன்னு கேட்கறது துவா இருக்குது. சுலைமான் அப்படி எப்படி கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு நீ ஒரு அரசாட்சியை கொடுக்கணும், யாரெல்லாம் எனக்கு ஒரு அரசாட்சியை கொடு, ஆனா எனக்கு பிறகு யாருக்கு அந்த அளவுக்கு நீ கொடுத்துடக்கூடாது. அதனால அல்லாஹுடைய நீதி, அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். சுலைமான் நபிக்கு மட்டும்தான் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அருட்கொடையை அல்லாஹ் வழங்கினான். அதற்கு பிறகு யாருக்குமே அதை கொடுக்கல. ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ். ஜின்கள் கட்டுப்பட்டது சுலைமான் நபி அவர்களுக்கு, பறவைகள் கட்டுப்பட்டது, காற்று கட்டுப்பட்டது. காற்றை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சுலைமான் நபிக்கு அந்த ஒரு ஆற்றலை வழங்கியிருந்தான், அருட்கொடை. சுலைமான் நபி காற்றுக்கு உத்தரவு போடுவாங்க, என்னை இங்க அங்கே கொண்டு போயிரு அப்படின்னா அந்த காத்து காலையில் அங்கே கொண்டு போய் விட்டுருவோம் அவங்கள. மறுபடியும் மாலையில் இந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தா கொண்டு போயிடும். ஜின்கள் கட்டுப்பட்டது. பறவையினுடைய மொழிகள் என்ன செய்ய அவங்களுக்கு தெரியும், பேசுறது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் ஒரு ஜின்னை என்ன செய்வாங்க, ஒரு சம்பவத்தில் ஒரு ஜின்னை என்ன செய்வாங்க, இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதுறது கேட்டுக்கொண்டு இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த ஜின்னு. காலையில் சொல்லுவாங்க, அந்த ஜின்னை நான் பிடிச்சி வச்சிருந்திருப்பேன் எல்லாருக்கும் காட்டுறதுக்காக வேண்டி. ஏன் அதை நான் பிடிச்சி வைக்கல அப்படின்னா, சுலைமான் நபி இப்படி துவா கேட்டிருக்காங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்களுக்கு அருள்கொடையாக ஜின்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். அப்போ அவங்களுடைய அந்த கண்ணியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த ஜின்னுடைய கட்டுப்பாடை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஆசையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்துறாங்க. நமக்கு இருக்கிற ஆசைகளை, ஹலாலான ஆசைகள் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அப்பதான் நம்ம அல்லாஹ் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஒரு தேவை இருக்குது, உதாரணத்துக்கு சொல்றாந்தா, நமக்கு ஒரு ஒரு 1 லட்ச ரூபா தேவை இருக்குது. நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? 1 லட்ச ரூபா நமக்கு கடன் கொடுப்பதற்கு தகுதியான ஆள்கிட்ட போய் தான் கேட்போம். தகுதி இல்லாத ஆள்கிட்ட போய் நம்ம கேட்க மாட்டோம். இவர்கிட்ட போய் கேட்டால் கிடைக்காதுப்பா, நமக்கு அவர்கிட்ட கேட்டால் கிடைக்காது, நீ இவர்கிட்ட போய் கேட்டினா அவர் நிறைய காசு பணம் வச்சிருக்கிறார், வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? இது உலகத்துடைய விஷயம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய ஆசையை அவன்கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருகின்றான். அதுதான் ஆசைப்படுகின்ற பொழுது ஷரியத்து நமக்கு 2 நிபந்தனைகளை விதிக்குது. ஒன்று, ஆசைப்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்ட்ட உதவி தேடிக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்ட்ட துவா கையேந்திக்கிட்டே இருக்கணும், யா அல்லாஹ் இதை எனக்கு நிறைவேற்றி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். 2வது விஷயம், அந்த ஆசைகளை அடையும் வரை சோர்ந்து போகாமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். 2ஐயும் ஒருத்தன் செஞ்சான் அப்படின்னா அந்த ஆசையை அடைஞ்சிருவான். அதோடு சேர்த்து கொஞ்சம் பொறுமை. அதே போன்றுதான் ஹஜ்ஜு என்பது, ஹஜ்ஜு பயணம் என்பது ஆசைப்படுவோர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன்பால் யார் ஆசை வைக்கிறார்களோ அல்லாஹ் அந்த இடத்திலே நிப்பாட்டி வருகின்றான். யா அல்லாஹ், கஅபத்துல்லாவிலே ஹஜ்ஜுடைய நேரத்திலே நான் தவாபு செய்த நிலையிலே உன்னிடத்திலே நான் கையேந்த வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அல்லாஹ் அந்த இடத்தை நிப்பாட்டிடுறான். முதல்ல நம்ம மக்களுக்கு ஆசை வரணும். ஹஜ்ஜுங்கிறது கடமை, அதை தாண்டி ஹஜ்ஜு செய்யறதுல ஒரு இயற்கையான ஒரு ஆர்வம் ஆசையும் வரணும். ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போல நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாருமே உம்ராவுக்கு போயிட்டு வந்துடுறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில். மற்ற காலங்களில் உம்ராவுடைய நசீப் அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டான் எல்லாருக்கும். உம்ராவுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. ஹஜ்ஜுடைய விஷயம்னு பார்க்கும் பொழுது ஹஜ்ஜை கொஞ்சம் தாமதிக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. ஹஜ்ஜுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனுடைய நன்மைகள் கோடான கோடி. ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜுடைய அந்த அமல்களை செய்கிறது இருக்கிற நன்மைகள் அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நம்ம பார்க்கும்போது, ஒருத்தர் ஒரு ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்துட்டு அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் ஒழுக்கமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அல்லாஹ்வுடைய கிருபையில அவர் சொர்க்கம் போயிடுவார். அந்த அளவுக்கு ஹதீஸில் அவ்வளோ நன்மை இருக்குதுன்னு வருது.
ஹதீஸ் நீங்கள் நிறையா ஹதீஸுகள் கேட்டிருக்கலாம். அடிக்கடி நம்ம ஹஜ்ஜுன்னு வரும்போது ஒரு ஹதீஸை எல்லாருமே சொல்வதுண்டு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று, அன்னைக்கு தான் அவர் பிறந்தது மாதிரி எந்த பாவமும் செய்யலை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமல் ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜுக்கு நம்ம என்ன செய்யணும்? போகிறதுக்கு நம்ம ஆசைப்படணும். அளவு கடந்த ஆர்வத்திலும் ஆசையிலும் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில நபர்களுக்கு அந்த ஹஜ்ஜை நசீபாக்குகிறான். ஹஜ்ஜில் முஸ்லிம் சமுதாயம் ஆர்வம் காட்டும் வரை கியாமத் நாள் என்பது வரவே வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லுவாங்க, லா தகூமு ஸாஅ, கியாமத் நாள் என்பது வராது, ஹத்தா லா யஹஜ்ஜுல் பைத், ஹஜ்ஜு செய்யக்கூடிய நபர் இருக்கிற வரை, ஹஜ்ஜு செய்கிற வரை எனக்கு கியாமத் நாள் வரவே வராது. முந்தைய காலத்தில் ஹஜ்ஜுடைய பயணம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. முந்தைய காலம்னா கிட்டத்தட்ட 1930, அதற்கு முந்தைய காலங்கள் ரொம்ப சிரமம். தஃப்சீர் ஜலாலைன் அப்படிங்கிற ஒரு தஃப்சீர் ஒன்று இருக்குது, மதரசாக்களை படித்து கொடுக்கக்கூடிய தஃப்சீர். அந்த தஃப்சீருடைய ஒரு ஓர குறிப்பில் இப்படி ஒரு குறிப்பு இருக்குது, நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த காலத்தில் தாடிகள் எல்லாம் கருத்திருக்கும் நிலையிலே ஹஜ்ஜுக்கு போவோம், திரும்பி வரும் பொழுது எங்களுடைய தாடிகள் எல்லாம் வெள்ளையாய் போய்விடும். அந்த அளவுக்கு ஒரு நீண்ட பயணங்களும் நீண்ட சிரமங்களையும் அடைந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். 1930 பெட்ரோல் வளம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக அரபு நாட்டுடைய நிலவரம் கொஞ்சம் ஏழைகள் அங்கே இருந்தாங்க, கொஞ்சம் ஏழ்மையாகவும் இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை ஒரு ஹஜ்ஜு பயணி சொல்லக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பு நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் ஒரு இடத்துல ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பயணி 1930 ஒரு இடத்துல இளைப்பாடுறதுக்காக நாங்கள் இறங்கி இருந்தோம். அங்கே நாங்கள் ரொட்டி சுடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் ரொம்ப பசித்த நிலைமையில வந்தார், பசிக்குதுன்றார். நாங்கள் ரொட்டி சுட்டு சர்றோம் அப்படின்னு சொன்னோம். அதற்கிடையில் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டார் அவர். எங்கள்கிட்ட மாவை பிசைகிறதுக்காண்டி வச்சிருந்த தண்ணி எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம். அந்த தண்ணியை அவர் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள மாவை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு கலந்து குடித்தார். நாங்கள் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தோம். குடிச்சு முடிச்சுட்டு சொன்னார் அவர், நீங்கள் ரொட்டி சுட்டு தரும் வரை இந்த மாவு எனக்கு கொஞ்சம் பசியை அமர்த்தும் அப்படின்ட்டார். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் பசியோடு வந்திருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலை முந்தைய காலத்தில் இருந்தது. ஆப்கானிலிருந்து ஹஜ்ஜுக்கு சென்ற ஒரு சொன்ன செய்தி, நாங்கள் தர்பூசணி பழம் கொண்டு போவோம், அதில் சாப்பிட்டுட்டு அதனுடைய அந்த தோலை நாங்கள் தூக்கி எரிஞ்சிருவோம். அதை சில சிறுவர்கள் எடுத்துகிட்டு போய் வீடுகளுக்கு அவருடைய தாய்மார்கள்ட்ட கொடுத்து அதை சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. அதே போன்று ஒரு சிறுவருக்கு ஒரு தர்பூசணி கொடுத்த நேரத்தில் அந்த சிறுவன் சொல்றாராம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய பயணிகள் மூலமாக எங்களுக்கு இது கிடைத்திருக்கிறது என்பார்களாம். இப்படியெல்லாம் அரபுலகமே சில நேரங்களில் ஏழ்மையாக இருந்திருக்கிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டி நீண்ட நாட்கள் காசு பணத்தை சேமித்து சேமித்து அதை கவனமாக வைத்திருந்து சிரமத்தோடு ஹஜ்ஜு சென்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹுடைய பெரிய கிருபை, பெட்ரோல் வளத்துக்கு பிறகும் சரி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அரபுலகத்துக்கு நிறையா கொடுத்துட்டான். அதிகமாக கொடுக்கறதுனால தான் பாவங்கள் அதிகமாயிருச்சு. அடிக்கடி இப்போ உள்ள நவீன காலத்தை நான் யோசிக்கும் போது என்னுடைய சிந்தனைக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. எப்போ அதிகமாக அல்லாஹ் கொடுத்துட்டானோ அங்கே எல்லாமே என்ன செஞ்ச பாவங்கள் அதிகமாயிருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸில் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஜல்லஷானத்துல கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்கான் அப்படின்னா, கொஞ்சம் கம்மியாக காசு பணத்தில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவுபடுத்திருக்கான் அப்படின்னா, ஏன் குறைவுபடுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் அவன் என்ன செய்ய மாட்டான், தீமையான பக்கம் செல்ல மாட்டான். அதிகமாக அவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பான். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. நவீன காலத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்துருக்குறான், ஆனால் என்ன நடக்குதுன்னா பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சிரமத்தோடு ஹஜ்ஜுக்கு போனாங்க, அந்த ஹஜ்ஜுடைய மதிப்பு எப்படி இருந்தது, அந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் எப்படி இருந்தது. ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் பள்ளிவாசலில் இருப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருங்க, பள்ளி தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க. கவலைப்பட வேண்டிய விஷயம்.
ஹஜ்ஜுக்கு போனதுக்கு பிறகு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, அன்று பிறந்த பாலகனை போன்று எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். பிறகு மறுபடியும் இங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நிறைய பாவங்களை செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கும். இப்போ ஒரு காலத்துல நிறைய சிரமத்தோடு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். எப்படியாவது ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம், ஆசை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்களை ஹஜ்ஜுக்கு அழைத்திருக்கிறான். அதே போன்றுதான் இப்போது வசதி வாய்ப்புகள் அதிகரித்து விட்டது. ஹஜ்ஜு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மற்ற பயணங்களை போல ஒரு பயணமாக ஆகிவிட்டது. ஹஜ்ஜு வந்து ஒரு சிறப்பிற்குரிய பயணமாக இருந்தது. இப்போது நடைமுறையில் எல்லா பயணத்தையும் போல எல்லாரும் போறாங்கள பயணம், மற்ற இடங்களுக்கு மற்ற ஊர்களுக்கு போகக்கூடிய பயணங்களை போன்று ஆகிவிட்டது. இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஹஜ்ஜுடைய அந்த அகமியத் கண்ணியத்தை நம்ம கொண்டு வரணும். ஹஜ்ஜுடைய தாத்பீரியத்தை உள்ளத்தை சாரமாக இறக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய பேரர் சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஅபத்துல்லாஹ்ல தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமையாவுடைய அரசர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், அந்த பகுதியை ஆண்ட ஒரு அரசர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அங்கே இருக்கிறாங்க. சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா, நான் செய்யவான்னு கேட்குறாங்க. சாலிம் இப்னு அப்துல்லா சொன்னாங்க, இது அல்லாஹ்வின் ஆலயம். அவங்க தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில், இங்கே அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற கருத்தில் இந்த வசனத்தை ஓதுனாங்க. பல் எதுஓ ரப்ப ஹாதிஹில் பைத், ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்துல்லாஹ்ல அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. உடனே அரசர் புரிந்து கொண்டார், கஅபத்துல்லாஹ்க்கு வெளியில வெயிட் பண்றாங்க, சாலிம் இப்னு அப்துல்லா எப்போ வெளியில வருவாங்க அப்படின்னு. சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வெளியில வர்றாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அரசர் கேட்கிறார், சாலிம் அவர்களே, உங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன், என்ன வேணும் உங்களுக்கு, ஏதாவது நான் உதவி பண்றேன். சாலிம் இப்னு அப்துல்லா கேட்டாங்க, நீங்க கேட்கக்கூடிய விஷயம் தீன்லையா துனியாவிலையான்னு கேட்டாங்க. தீன்லையா துனியாவிலையா? இப்போ அரசர் சொன்னார், தீனு தான் உங்கள்கிட்ட இருக்குது, துனியா விஷயமா தான் நான் கேட்குறேன், உலகத்துடைய விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு உதவி வேணுமா, ஏதாவது பண்ணவா அப்படின்னு கேட்குறான். அப்பொழுது சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தினுடைய அதிபதி, இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரன், நம்மை படைத்து பரிபாலித்தவன் ரப்புல் ஆலமீன், அவனிடத்திலே நான் என்ன செய்யறது இல்லை, இந்த உலகத்தை பற்றி கேட்கறது இல்லை. நம்முடைய வீடு வாசல், இந்த உலகம், அண்ட சராசரம், வானம் பூமி சூரியன் சந்திரன், இது எல்லாம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன்கிட்டே நான் என்ன செய்யறது இல்லை, இந்த உலகத்தை பற்றி நான் கேட்கறது இல்லை. உங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே சொந்தம் இல்லையே. சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. இன்னைக்கு மாறுதட்டி கொள்கிறோம், என்னுடைய சொத்து, என்னுடைய நிலம், என்னுடைய வீடு. கொஞ்ச காலம் நிழல் குடையில நிற்கக்கூடிய இளைப்பாறக்கூடிய நேரம் தான் இந்த உலகம். சாலிம் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அப்படிப்பட்ட அல்லாஹ் இடத்துல நான் என்னுடைய துனியா இந்த உலகத்து சம்பந்தமா கேட்கல, உங்கள்கிட்டயே நான் கேட்க போறேன்னு சொன்னாங்க. அப்ப இதுலேருந்து விளங்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? எப்போதுமே நம்முடைய உள்ளத்துல இந்த விஷயம் இருக்கணும். இந்த உலகத்துடைய எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்ங்கிற விஷயம் நமக்கு இருக்கணும். அந்த இடத்துக்கு போன ஹஜ்ஜுக்கு போறது அதான். ஹஜ்ஜுக்கு போனதுக்கு பிறகு எல்லா ஹாஜிகளும் உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி அதுதான். இந்த உலகத்துடைய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை இங்கே இந்த இடத்திலே கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறான். தவாபு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நினைப்பு வர வேண்டும். அதே போல் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய அருட்கொடையில் வழங்கியிருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் ஹாஜிகளுக்கு. ஆகையினால தயவு செய்து ஹஜ்ஜுக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மனதையும் தயார்படுத்திக்கிறணும், கொஞ்சம் ஈமான என்ன செஞ்சுக்கிறோம் அதிகப்படுத்திக்கிறணும், ஹஜ்ஜு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிறணும், ஹஜ்ஜுக்கு போகிற ஆசை வரணும். தயவு செய்து ஹஜ்ஜு கடமையானவங்க ஹஜ்ஜை தள்ளி போடாதீங்க, வயசானதுக்கப்புறம் போய்க்கலாம் நினைக்காதீங்க. எத்தனையோ ஹாஜிகள் மூட்டு வலிய கால் வலி மூட்டு வலியால் நடக்க முடியாமல் சிரமப்பட்டிருக்காங்க. வந்து சொல்லுவாங்க, யாருக்கு ஹஜ்ஜு கடமையாட்ட ஹஜ்ஜை செஞ்சுருங்க. ஹஜ்ஜு யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, இளைஞர்கள்லாம் இப்போ பார்க்கக்கூடாது, இளம் வயது இப்போ செய்யக்கூடாது, பின்னாடி தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. ஹஜ்ஜு கடமையாயிட்ட செஞ்சிடலாம், சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னா. ஹஜ் இருக்கிறது, அதுக்கு கூலி என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது, சொர்க்கம்தான். பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. ஒருத்தர் மப்ரூரான சட்டத்திட்டங்களை பேணி சரியான முறையில் ஹஜ்ஜி செஞ்சு வைத்து திரும்பி விட்டால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. ஹஜ்ஜுக்காண்டி செய்யக்கூடிய அந்த காசு பணம், அந்த காசு பணம் பரக்கத்தான காசு பணம், அது பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டிய நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி, யார் ஹஜ்ஜுக்காண்டி செலவு செய்கிறாங்களோ, பயணத்துக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்களோ, அந்த செலவினம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதை போன்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, 700 மடங்கு நன்மை கிடைக்கும். ஹஜ்ஜை நம்ம புனிதமாக கருதணும், ஹஜ்ஜுக்கு நம்ம ஆசைப்படணும். நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஹஜ்ஜு கடமையாயிருச்சுன்னா தாமதிக்காமல் செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த வருஷத்தில் யாராருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்திருக்கிறதோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருடைய பயணங்களை எல்லாம் சிறப்பான பயணமாக, நல்ல பயணமாக ஆக்கி, உடல் ஆரோக்கியத்தை வழங்கி, அங்கு சென்று எல்லா விதமான அமல்களையும் சிறப்பான முறையில் சரியான முறையில் செய்து தாயகம் திரும்புவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில், அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நசீபை ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.